இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு பெருசா வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கணும். ரூ. 100 செலவு பண்ணணும், ரூ. 200 செலவு பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. வெறும் ரூ. 40 பன்னு பாக்கெட் வச்சு எப்படி பண்ண போறேன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ரொம்பலாம் பண்ணல. ஏன்னா நான் ரொம்ப பண்ணி நல்லா இல்லன்னா எங்க வீட்ல என்ன தான் சாப்பிட சொல்லுவாங்க. அதனால நான் எனக்கு தேவையானதுல ஒரு 2 பன்னு, 4 பன்னு அந்த மாரி தான் எடுத்திருந்தேன். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டில பண்ணா கூட வேஸ்ட் ஆனா கூட மிச்சத்தெல்லாம் நானே சாப்பிட்டுருவேன். மத்தபடி நெறைய பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் எனக்கே தள்ளிருவாங்க. அதனால நான் ஒரு 4 பன்னு மட்டும் எடுத்து அத அப்படியே எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பால் வந்து காய்ச்சி வச்சிருந்தேன். ஸோ அதில வந்து ஒரு 1/2 டம்ளர் நம்ம சப்பாத்தி மாவுக்கு பெசைவோம்ல அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பன்ல வந்து பால் ஊத்தி நல்லா பெசஞ்சு வச்சுக்கணும். இந்த மாரி பெசையும் போதே ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நெய் ஆட் பண்ணி பெசஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட சாஃப்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே பெசஞ்சு வச்சுக்கணும். ஆனா இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஊத்தணும். நான் வந்து கொஞ்சம் சுட சுட ஆர்வ கோளாறுல ஊத்தி தொலைச்சிட்டேன். அதனால பயங்கர கையெல்லாம் பொத்துருச்சு. அதனால கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பெசஞ்சோம் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அதுக்கப்புறம் இத எந்த அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸா ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியா பண்ணிக்கோங்க. அப்பதான் சர்க்கரை பாகுல ஊற வைக்கும்போது உள்ள ஃபுல்லா இன்ஃப்யூஸ் ஆயிருக்கும். அதனால எந்த அளவுக்கு குட்டியா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியா பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 உருண்டை கிட்ட குட்டி குட்டியா புடிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். கொஞ்சம் நல்ல ப்ரவுன் கலர் வர வரைக்குமே பொரிச்சு எடுத்துக்கணும். நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்தேன். அதில கொஞ்சம் நல்ல டீப் ப்ரவுன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ண போறோம். சர்க்கரையோட அளவும், தண்ணியோட அளவும் ஒரே மாரி இருக்க மாரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு தண்ணியோட அளவு கூடி போயிருச்சு, சர்க்கரையோட அளவு கம்மியாயிருச்சு. ஸோ இத மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப சர்க்கரை அதிகமா போட்டு தண்ணிய கம்மியா ஊத்தி அது ஒரு மாரி கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால நீங்க பண்ற மாரி இருந்துச்சுன்னா, சர்க்கரையோட அளவும், தண்ணியோட அளவும் ஒரே மாரி அந்த பாகு வந்து நம்ம கையில ஒட்டி பார்க்கும்போது கம்மு மாரி வரணும். ஸோ அதுதான் பாகோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஏலக்காவையும் பொடி பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த உருண்டையும் ரெடி, சர்க்கரை பாகும் ரெடி. ஸோ இப்போ சர்க்கரை பாக எடுத்து அந்த உருண்டைக்குள்ள வந்து ஊத்திரணும். நமக்கு வந்து பிளாஸ்டிக் டப்பால ஊத்தலாம். பட் சர்க்கரை பாகு ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா, அது ஒரு மாரி கட்டியான மாரி ஆயிரும். ஸோ அதனால நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள இந்த நான் செஞ்சு வச்ச குலாப் ஜாமுன்லாம் போட்டு அதுக்கு மேல இந்த சர்க்கரை பாகு வந்து ஊத்தி வச்சுட்டேன். ஸோ இது சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். இதே மாரி நம்ம பன்னு மட்டும் இல்ல, பிரெட்லயுமே இந்த மாரி பண்ணலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த மாரி ஏதாவது ரெசிபி புதுசா ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.